இது நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் கொஸ்டின். ஏன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலையும் வெளியில இருந்து பாக்குற பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க என்னடா நடிக்க போறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, போறாங்க, ஜாலியா இருக்காங்க, இவங்க வந்து பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு நிறைய ஹாப்பி லைஃப் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. நிஜமாலுமே ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி விமன் என்னதான் ஃபேஸ் பண்றாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டா நிறைய பேர் நாங்கள் லேடிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு விஷயம் 2 விஷயம் பார்த்தாது. டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து அவங்கள விட எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஒரு நார்மல் ஃபேமிலி விமனுக்கும் எங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. அவங்க என்னன்னா ஈஸியா அவங்க என்ன வேணா பண்ணலாம். நாங்க இதுதான் பண்ணணும்ன்றது. சாப்பிடுற சாப்பாடு கூட காலையில இருந்தாங்க அவங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு இமிடியேட்டா அவங்களோட வேலை நாங்க டயட்ல இருக்கோம். சரி, அங்கதுலேருந்தே எங்களோட ஸ்ட்ரகிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதை தாண்டி எங்க ஃபேமிலியில இருக்க அத்தனை பீப்புளையும் நாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்தணும். அங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்தாம நாங்க போய் ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களால ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எங்க வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வீட்லயும் யாரையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால ஓவர் ஸ்ட்ரகிள். பெண்கள்னாலே ஸ்ட்ரகிள் தான். அதுலயும் ஒரு மீடியா பர்சன் போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி காலையில எழுந்து போய் ஒர்க் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து ஃபேமிலியை தான் நாங்க வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு.